வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி கருவேப்பிலை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 5 வெள்ளைப்பூடு தாளிக்கிறதுக்கு, 2 தக்காளி தாளிக்கிறதுக்கு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சு தண்ணியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 15 வெள்ளைப்பூடு அரைக்கிறதுக்கு, ஒரு கப் நிறைய கருவேப்பிலை, ஒரு 15 வெள்ளைப்பூடு, இது ரெண்டையும் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. வலுவலுன்னு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இப்போ நல்லா வலுவலுன்னு அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சு விடலாம். வாணலியில் ஒரு 2 அல்லது 2.5 ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஃபஸ்ட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, அப்புறம் வெந்தயம், அப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயம், வெங்காயத்தை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. மஞ்சள் பொடி, காற்றுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ தக்காளி கையிலே நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. கையிலே நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா அது சீக்கிரமே வதங்கிடும். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கிடும். அந்த எண்ணெயெல்லாம் வெளியில் வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் பொறுமையாக வதக்குங்க. இது ஒரு 3 நிமிஷமாக தான் ஆகும், 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும் வதங்கிறதுக்கு. இதுக்கப்புறம் நம்ம புளியை கரைச்சி அந்த தண்ணியை ஊற்றிடலாம். கருவேப்பிலை நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம புளியை கரைச்சி ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்குங்க. தண்ணி கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா கொதிக்க விடுங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது, கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கலாம். எப்பயுமே புளிக்குழம்புக்கு வெல்லம் போட்டால் அதை டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும், அதனால் வெல்லம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ எண்ணெயெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. இதில் தண்ணி ஊற்றுறது நான் காமிக்கல. இதுக்கப்புறம் நல்லா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டுட்டு அந்த எண்ணெயெல்லாம் வெளியில் வர்ற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். சிம்லேயே வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும். நல்லா வதங்கி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். இது ஊறத்தான் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மேலால் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்ருங்க. இப்போ எண்ணெயெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது 2-3 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பழசாக தான் இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் அமைத்திருங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள்.